ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தை கேட்கிற உங்களை, உங்கள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடினால் கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் எல்லாருக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இந்த நாள் தேவ சமூகத்தில் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 6வது அதிகாரம், அதில் 19வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 232வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 232வது பக்கம். உபாகமம் 6வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எல்லாரும் சத்தமா அப்படியே கரங்களை தட்டி, நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவை கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் துரத்துவதற்கு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, வேலையில, குடும்பங்களில் எந்தெந்த சத்துருவின் போராட்டம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிறோம். சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நமக்கு தெரிந்த சம்பவம். இஸ்ரவேலர்களை மோசையின் மூலமாய் ஆண்டவர் வழிநடத்தி வரும்போது பல சூழ்நிலைகள், பல காரியங்களை அவர்கள் அனுபவித்து புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சில வாக்குத்தத்தமான சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது எப்படி இருக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரும்போது நீங்க எப்படி வாழணும், அந்த கானான் தேசம் எப்படி இருக்கும், அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அந்த தேசத்தில் நீங்கள் எப்படி வாழணும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். நம்புகிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்தில் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், தேவ சித்தத்தை செய்து இந்த பூமியில செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. தேவ சித்தத்தை அறியாமல் மிருகத்தை போல இந்த பூமியில வாழ்ந்து மரித்து போர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு யாரெல்லாம் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அவர்கள் பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கத்துக்குள் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேலர்களை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வெளியே வர வைத்து நடத்தும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை கொடுத்தார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த வார்த்தை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நினைத்து பாருங்க. எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மை எவ்வளவாய் கிருபையினால் உயர்த்தி வைத்திருக்கிறார். கடந்த நாளில் நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது அதில் ஒருத்தர் விதமாய் ஒரு சாட்சி சொன்னார். அதை கேட்கும்போது சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கேட்கும்போது சந்தோஷமா இருந்து, திருச்சி பட்டணத்தில் ஒரு ஊழியர் கூடுகை நடந்துதான். சென்னையிலிருந்து ஒருத்தர் அந்த ஊழியர் கூடுகையில் செய்தி கொடுப்பதற்காக வந்திருந்தாராம். அவர் பார்த்தீங்கன்னா கோடிகளுக்கு அதிபதி, ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்கிறார். ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை ஏழை ஊழியர்களுக்காக அவர் போய் ஒரு ஊழியர் கூட்டம் நடத்தி அவங்களுக்கு நிறைய பணம், குறைந்தது ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு வரும்போது 1.5-2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவர் ஒரு நாள் திருச்சியில் ஊழியர் கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கிருந்த ஒரு பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் என்னை கொண்டு ரூமில் விட்டுருங்க, நான் இன்னும் லாட்ஜில் தங்கி இருக்கிறேன். உடனே அந்த பாஸ்டர் தனக்கு காரில் ஏற்றிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிற பாஸ்டர் நல்ல வசதி உள்ளவர். அவருக்கு காரில் கூட்டிகிட்டு போய், பாஸ்டர் யார் லாட்ஜில் எந்த ரூமில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது திருச்சியில் குறிப்பிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சொன்னாராம், இந்த லாட்ஜில் தான் நான் தங்கி இருக்கிறேன். அப்போ அவர் காரை ஓட்டிகிட்டே கேட்குறாராம், பாஸ்டர் திருச்சி பட்டணத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு எவ்வளோ பெரிய பெரிய லாட்ஜிகள், நல்ல சக்கல வசதியோடு கூட எவ்வளவு லாட்ஜி இருக்கு, ஏன் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதாரண ஒரு ரூமில் தங்கி இருக்கிறீங்க, ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டப்போ அப்போதான் அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்லை பாஸ்டர், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நான்
இதே திருச்சி பட்டணத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், நான் தங்குவதற்கு வீடு இல்லாமல், நான் இருக்கக்கூடிய அந்த லாட்ஜுக்கு அந்த ஹோட்டலுக்கு முன்பு ஒரு வெயிட்டிங் செட் இருக்கு இல்லையா, ஒரு நிழற்கூடை இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த நிழற்கூடைக்கு கீழே இரவு நேரம் தூங்குவதற்கு நியூஸ் பேப்பரை விரித்து அதே நியூஸ் பேப்பருக்கு மேலே படுத்து கொசு கடியின் நடுவில் உறங்கினேன். இன்னைக்கு என் தேவன் என்னை உயர்த்தி கோடிகளை தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த லாட்ஜில் மேலே ரூமில் இருந்து ஜன்னலை திறக்கும்போது அந்த வெயிட்டிங் செட் தெரியும். அங்கேருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே தூளிலும் தரையிலும் இந்த இடத்துல நான் படுத்திருந்த என்னை இந்த உயர்ந்த இடத்துல என்னை உயர்த்தி வைத்த கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமை. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மனிதனை நம்முடைய ஆண்டவர் தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நெருக்கம், அடிமைத்தனம், போராட்டம். ஆனா அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான். இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் நினைக்கிறீங்க, என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா இப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு நிலைமையை பார்த்தா இப்படி இருக்கு, வருமானத்தை பார்த்தா இப்படி இருக்கு, எனக்கு வசதியை பார்த்தா இப்படி இருக்கு, என் கல்வி ஞானத்தை பார்த்தா இப்படி இருக்கு, எனக்கு சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது நமக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் அறியாத ஒரு உயர்வையும் நீங்க அறியாத ஒரு பெரிய திட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் சந்ததிகளுக்காய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம அறியணும். தேவ ஜனமே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவரை எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, என்ன தப்பா வாழ்க்கை, பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம், பெரிய வசதியா நல்லா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், எனக்கெல்லாம் நம்ம படிச்சதுக்கும் நமக்கு வசதிக்கும் நமக்கு அப்பா அம்மனுக்கு வசதிக்கு நம்ம இவ்வளவுதான் அப்படி நினைப்பேன்னா, உன் அப்பாவும் அம்மாவும் உனக்காக சம்பாதித்ததை பார்க்கலாம், உனக்கு இருக்கிற கல்வி ஞானத்தை பார்க்கலாம், ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நீ உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு சமூகத்தில் தந்த வார்த்தை தான் உங்களுக்கு பேசுகிறேன். தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்து வெளியே கொண்டு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிறது போல செழிப்பான கானானுக்குள் வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் உனக்கு தரும்போது நீ எப்படி நடந்து கொள்ளணும்? சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆலயத்துக்கு வருகிறோம். கர்த்தர் நம்முடைய பாடுகளை எல்லாம் நீக்கி நம்மை உயர்த்தும் போது நீங்களும் நானும் சில காரியம் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நன்மையை தந்த பிறகு சிலர் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதின் காரணம் என்ன? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த பிறகு, ஆண்டவருக்கு பிள்ளையா மாறின பிறகு கண்ணீர் விடிப்பதற்கு நிறைய காரியம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவன் உன்னை ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல ஒண்ணு கொண்டு வைக்கும் போது நீ எப்படி இருக்கணும்னா, இப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய், ஆண்டவருக்கு முன்பு சாட்சி உள்ளவனாய், ஆண்டவருக்கு முன்பு தாழ்மை உள்ளவனாய், ஆண்டவரை விட்டு விலகாம இருக்கணும். அடுத்து இங்க அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை நான் கொண்டு போய் கானானில் வைக்கும் போது அங்கே ஒன்னிலும் பலத்த ஒரு கூட்டம் ஜாதி, ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவர்களை நான் துரத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அதை செய்வேன். ஆனா அதுக்கு முன்ன சொல்லுகிறாரு, ஒன்னிலும் பலத்த ஒரு கூட்டம் ஜாதி அங்க இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு எந்த இதுமே. நம்ம நாடை எடுத்துக்கிடுங்க, ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருந்தா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆவிக்குரிய அனுபவத்தை எடுங்க, பரிசுத்தம்னு ஒண்ணு இருந்தா அசுத்தமான பாவம் ஒண்ணு இருக்கு. குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க, குடும்பங்கள்ல ஒருத்தர் சமாதானமா போனா ஒண்ணு மேல தூக்கிட்டு தான் நிற்கும். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு மிஞ்சி ஒன்னா நின்னுனா ரெண்டுமே போயிடும். அப்ப புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய அனுபவத்துல தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன நான் பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள கொண்டு போறேன், அங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க உனக்கு விரோதமா. அவர் சொல்றாரு, அதை நான் தான் வச்சிருக்கிறேன், அதை எல்லாத்தையும் உனக்கு முன்ன இருந்து நான் துரத்துவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை, நம்ம நிறைய நேரம் ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கிட்ட பிறகு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவரே உமக்கு பிள்ளையா மாறின பிறகு ஏன் இந்த போராட்டம், உமக்கு பிள்ளையா மாறின பிறகு ஏன் இந்த வேதனை, இதன் ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுவாரு,
கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்மை ரட்சித்து தேவனுடைய பிள்ளைய மாட்டேன். எனக்கு நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய காரியம், ஆண்டவரே நான் உலகத்துக்கு பின்னால இருந்தேன், ஆண்டவரே நான் பாரம்பரியத்துக்கு பின்னால கிடந்தேன், ஆண்டவரே நான் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சதுதான் உண்மை நான் வாழ்ந்தேன், என்ன நீங்க ரட்சித்தீங்க, பிரித்தெடுத்தீங்க, உமக்க பிள்ளையா மாற்றினீங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வாரேன், ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கேன், பின்ன நான் உமக்க பிள்ளையா மாறின பிறகு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வருது? நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் கேட்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் தந்ததை நீங்க ஆழமா வச்சுக்கணும். இது நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தை. எனக்கு நிறைய பேர் நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஆண்டவரே நான் பாரம்பரியத்துக்குள்ள கிடந்தேன், உலகத்துக்கு பின்னால கிடந்தேன், உலகத்தின் பாடுகளுக்கு பின்ன ஓடுனேன், என்ன நீங்க பிரிச்சு எடுத்து என்ன உங்களுக்கு பிள்ளையாய் மாற்றி நான் ஞானஸ்நானம் எடுத்து உமக்கு சபைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், உபவாச ஜெபத்துக்கு வாரேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரேன், காணிக்க கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், பழையது போல கெட்ட வார்த்தை பேசல, பழையது போல மனம் போல வாழல, பழையது போல பாவத்தை செய்யல, நான் இப்படி இருந்த பிறகு ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த எதிர்ப்பின் காரியம், ஏன் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளையாய் வாழ்ந்த பிறகு ஏன் எனக்கு இந்த ஒரு போராட்டம்? நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சத்துருக்கள் இருப்பார்கள், அந்த சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாய் துரத்தி விடுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறாங்க, ஆண்டவர்களை நடத்திட்டு வருகிறார். வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நடத்தி வரும்போது சிவந்த சமுத்திரத்திட்ட வருகிறாங்க. பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருது, அதுக்கு சந்தோஷம். அங்கேயும் ஓட மாட்டான், இங்கேயும் ஓட மாட்டான், மாட்டிக்கிட்டான் நம்ம கையில, சந்தோஷமா பின்தொடர்ந்து வாரான். இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்கு அழைத்த ஆண்டவரை மறந்துட்டு கேட்க, ஆண்டவர் எங்க அங்க இருந்திருந்தாலும் நான் சும்மா சாகாம இருந்திருப்பேன், இந்த சமுத்திரத்துக்கு முன்ன கொண்டு வந்து வனாந்திரத்தில் கொல்லவா கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர்கிட்ட மோசே முறையிடுகாரு. மோசே சொல்லுகாரு, மோசே ஆண்டவர் உன் கையில என்ன இருக்கு, கோல் எடு நீட்டு. அந்த நேரம் சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டாய் பிளக்க பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலர்களும் நடந்து போகிறாங்க, அந்த ஜனங்கள் ஆச்சரியத்தோடு நடந்து போகிறாங்க. இஸ்ரவேலர்கள் உலர்ந்த தரையில நடந்து போவது போல அந்த சமுத்திரத்துக்குள்ள நடந்து போகிறாங்க. இதுல உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. பின்னால் இருந்து ஒரு கூட்டமும் வருது, இவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் பின்னால் இருந்து வந்துட்டே இருக்கு. இந்த கூட்டமும் நன்றை புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேலர்களும் தேவன் பிடித்து கொடுத்த ஆண்டவர் ஏற்படுத்தின பாதைக்குள்ளதான் போறாங்க. தேவனை எதிர்க்கக்கூடிய, தேவ ஜனத்தை எதிர்க்கக்கூடிய பார்வோனும் அவன் சேனையும் அதே இதுக்குள்ளதான் வராங்க. ரெண்டு உள்ள வரும்போது பார்வோன் இப்ப என்ன நினைக்கிறான் தெரியுமா, டேய் உன் ஆண்டவன் மட்டும் இல்ல இந்த இதை பிரிச்சு தந்தது, உன் ஆண்டவன் இந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சிருந்தா உனக்கு ஆண்டவன் எங்களை நடக்க விட்டுருக்க மாட்டாரு, ஆனா நாங்களும் உன்னை நம்பி இருக்கிறோம், அவைகள் தான் எங்களுக்கு பின்னாக இருந்த அந்த பிரிக்கப்பட்ட வழியை அடைக்காம பாதுகாக்குது. அவனுக்கு நம்பிக்கை அப்படி இருந்தது. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்கள் நினைக்காங்க, ஒருவேளை இவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே எனக்கு பிரிக்கப்பட்ட வழியில இவன் எப்படி ஆண்டவரே வரலாம், எனக்கு வேண்டிய இருந்த சுபந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சீங்க, இதுக்குள்ள பார்வோன் என்னை கொல்ல வாரவன் உள்ள வாரானே,